திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவனாழி அந்நாடோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவனார் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற திருமந்திர ஞான வேள்வியில் 9ஆம் தந்திரத்திலே பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அதாவது 2007 வருடமாக இருக்கும். வருடம் 2007. அப்போ இந்த மன்றத்தில், இந்த சபையில், இந்த சத்சங்கத்தின் சார்பாக திருமந்திரம் தொடங்கியது. அப்பொழுது தொடங்குகிற பொழுது அன்பர்கள் வந்திருந்தார்கள். எப்படி இருக்குமோ திருமந்திரம், அது எந்த மாதிரி இருக்குமோ, தேவாரம் மாதிரி புரியாதுன்னு சொல்லுவாங்களே, திருவாசகம் மாதிரி அவ்வளோ எளிமையாக இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்குமோ என்று கருதியவர்கள் கூட அதை கேட்டு பார்க்க வேண்டும் என்று வந்தார்கள். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, தொடங்கிய காலத்தில் இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. தொடங்கிய காலத்தில் தொடங்கும் போது இருப்பார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து 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 முதல் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம் அப்படி என்று வளர்ந்து வருகிற பொழுது அவர்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்வு ஏற்பட்டு, 2007 வருஷத்துக்கு பிறகு ஒரு மகிழ்வு ஏற்பட்டு அன்பர்கள் எல்லோரும் அரங்கு நிறைந்த நிலையிலே இங்கே அமர்ந்து கேட்பார்கள் திருமந்திரம். 4, 5, 6 அவ்வளவு சிறப்பாக இருக்கும். 7ஆம் தந்திரத்தில் நாம் பார்த்து கொண்டு இருந்த பொழுது தான் இந்த பேண்டமிக் கோவிட் வந்தது. கோவிட் வந்ததுக்கு பிறகு அது உடனே ஆன்லைனில் போயிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு கொஞ்ச நாள் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம், திரும்ப ரீஓப்பன் ஆகுதா பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் இனிமேல் வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு அது ஆன்லைனில் போனோம். அது ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அதுவும் அதில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நல்ல அன்பர்கள் தொடர்ந்து அதை இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மேலை நாடுகள்லேயும் வெளியூர்கள்லேயும் வசிக்கிறவர்கள்லாம் கேட்க முடியாமல் இருந்ததுனால அவங்கெல்லாம் சிடி வெளியீட்டு விழாவுக்காகவே காத்துட்ருப்பாங்க. சிடி வெளியிட்டால் அதை எடுத்து கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போ அவர்களுக்கு நேராகவே கிடச்சிருச்சுன்னொன்று அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் ஒரு இங்கே வந்து நேராக கேட்குறத போல் ஒரு 8 பங்கு 10 பங்கு மக்கள் கேட்டார்கள் உடனே. அப்படி ஒரு சிறப்பான வரவேற்போடு நடந்துகிட்டு இருந்தது. இப்பொழுதும் நம்முடைய திருமந்திரத்தை ஆன்லைனில்
நிரம்ப பேர் கேட்கிறார்கள், நிரம்ப பேர். அது இத்தனைக்கும் இந்த 9ஆம் தந்திரம் இருக்கே, அது ரொம்ப ஒரு கடினமான பகுதிங்கிறதுல சந்தேகம் இல்லை. 7, 8 இதெல்லாம் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறவர்களுக்கு இந்த 9 பெரிய விருந்தாக இருக்கும். ஆனால் 7, 8 கேட்காமல் நேராக 9 கேட்க வந்தால் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டால் புரியும். ஸ்ரத்தை எடுத்துக்கணும், அவ்வளோதான். இவ்வாறாக நம்ம பல பகுதிகளை 9ஆம் தந்திரத்தில் விரிவாக பார்த்தோம். அந்த விரிவாக பார்த்ததனுடைய அந்த 9ஆம் தந்திரத்தில் பல செய்திகள் சுவாமி ரொம்ப அற்புதமாக சொல்லி அந்த 9ஆம் தந்திரத்தை நமக்கு வழங்கியிருந்தார். அதை நம்ம சிந்தித்தோம். இப்போ அதனுடைய அந்த மற்ற பகுதிகளுக்கு இப்போ நாம் வந்திருக்கிறோம். அதில் அப்படி இருக்கிற பொழுது அந்த பாடல்களையெல்லாம் நாம் இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம். 9ஆம் தந்திரத்தில் சர்வ வியாபகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பெருமான் எவ்வளவு வியாபகத்தோடு இருக்கிறார், அவர் அறியாததோ அவருக்கு தெரியாததோ இங்கே எதுவும் இல்லை என்று வாய் வார்த்தையாக சொல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்தல். அப்படி உணர்வு பூர்வமாக உணர்கின்றதைத்தான் இங்கே சர்வ வியாபகத்தில் சொல்லுகிறார். சுவாமி எவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய நம்பிக்கை பெருகுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னுடைய இருப்பை புலப்படுத்துகிறார். அதனால தான் ஞானசம்பந்தர் அடிக்கடி சொல்லுவார், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர். நமக்கு எது மேலேயாவது நம்மளை அறியாமல் கிரேஸ் இருக்கும், என்னவோ தெரியல, அது மேலே ஒரு ஆர்வம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அது மாதிரி நம்ம பசங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்ன சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஸ்டோன்னு சொல்லிட்டு இருந்தோம். கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே உட்காந்து அதை பார்க்குறாங்க, கேம் விளையாடுற. இப்போ கையில் செல்ஃபோனே வந்துருச்சு. அது எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை கையில் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அது ஒரு கிரேஸு. அதிலேருந்து எப்படி பையன் மீளுவானே பல தாய்மார் தந்தைமார்களுக்கெல்லாம் கவலையே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படி வந்ததுன்னா அதை பழக்கப்படுத்தினது யாருன்னா இவங்க தான். அது சாப்பிட மாட்டேன்னா அந்த செல்லை கையில் கொடுத்து பொம்மையை காட்டிவிட்டு அது வாயில் எதை வேணால் திணிக்கலாம், அது சாப்பிடும். இந்த பொம்மை மட்டும் அதை பற்றிய செல்ஃபோனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வாடி தின்னுட்டுருக்கும். அந்த மாதிரி பழக்கப்படுத்தி செல்ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுங்கிற மாதிரி நிலைமைக்கு அதுக்கப்புறம் அந்த பழக்கமானது எனக்கு இப்போ இதை நீக்கிறதுக்கு எப்படி ரொம்ப கஷ்டம். சரி, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் கூட சில விஷயங்களில் நமக்கு அந்த கிரேஸ் இருக்கும், போகாது. நமக்கே இது எப்படி விடுறது இந்த பழக்கத்தைன்னு தெரியலன்னு. அந்த மாதிரி கிரேஸ் எல்லாம் விடுறதுக்கு சாமி சொல்கிறார் ஞானசம்பந்தர், நீ சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, அது தானாக விலகிறோம் என்று சொல்லுகிறார். பேயடையா, பேயின்னு சொன்னால் பேய்தான்னு அர்த்தம் இல்லை, இதுக்கு பேயின்னு தான் பேர். கிரேஸுக்கு பேய் பிடிச்சவ மாதிரியே இருப்பான். அந்த கிரேஸ் வந்துட்டார் பாருங்க. இன்னைக்கு தான் இன்னும் தடை வந்துருச்சு அதுக்கு, ஆன்லைன் ரம்மி இல்லையா? இப்போ தடை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல லட்சத்தை கொண்டு போய் அதில் விட்டுருக்காங்க. பல லட்சத்தை விடுறது, பணத்தை ஏமாறுறது, அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுன்னு நாம் தொடர்ந்து பல செய்திகளை பார்க்குறோம். இது என்ன காரணம்னு கேட்டால் அந்த கிரேஸு. அது சொல்லுகிறார், இந்த மாதிரியான ஒரு மோகம் ஆர்வம் நமக்கு வராது. அப்படி வறுமையானால் அது விலகி போகும் என்று குறிப்பிடுகின்றார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர்.
ஐயுற வேண்டா ஒன்றும் ஐயுற வேண்டாம்னார். அதனால் சாமி மேலே என்றைக்குமே நமக்கு அந்த முழு நம்பிக்கை இருக்கணும். எப்பொழுதும் நமக்கு அதில் ஒரு ஐயப்பாடு தோன்றவே கூடாது, ஐயம் தோன்றக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை ஆழமாக நம்புகிறோமோ அவ்வளவுக்கு அளவு நமக்கு அவர் ஆழமாக வெளிப்படுகிறார், பதிகிறார், அருள் செய்கின்றார். அதனால் நீ எந்த காரணத்தை முன்னிட்டும் சந்தேகப்படாத. கைவிட மாட்டார்னு நீ நினச்சேன்னா நிச்சயமாக கைவிட மாட்டார், அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருங்கருணையாளன் சிவபெருமான். அவன் உயிர் தன்னை நினைக்க வேண்டும் என்று கருதுவதற்கு காரணமே அது தன்னை சார வேண்டும் என்பதற்குத்தான். உயிர் தன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தன்னை பற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டால், உயிர் தன்னை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் அது ஆபத்தில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி விலகி போனோம்னு வச்சுக்கோங்க, நாம் அவரை நெருங்கி விட்டு திரும்பி விலகி போனால் கொஞ்சம் கடுமையாக கூட நடந்துக்குவார். இப்போ தாய் என்ன பண்ணுவா, குழந்தைய கூட்டிகிட்டு போவா, அப்படி சாலையில் அழைச்சிக்கிட்டு போகும்போது அது என்ன பண்ணும், டக்குன்னு எதையோ ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும். தாய் என்ன பண்ணுவா சொல்லுங்கள்? ரொம்ப கோபமாக போய் ஓடி போய் அதை பிடிச்சி 2 சாத்தி தரன்னு இழுத்துட்டு கையை பிடிச்சி அழுத்தி தான் பக்கம் வச்சுக்கிட்டு போவியா அப்படின்ட்டு பிடிச்சிக்கிட்டு போவார். தாய் போவா இல்லையா? இப்போ தாய்க்கு குழந்தை மேலே கோபமா இல்லை குழந்தை மேலே அக்கறையா? குழந்தை மேலே அக்கறை, குழந்தை மேலே கோபம் இல்லை, அக்கறை. அது மாதிரி சாமி நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் இந்த விலகுனா 2 சாத்தி இழுத்துட்டு வந்தாருன்னா சாமி நம்ம மேலே கோபம்னு அர்த்தம் இல்லை, நம்ம மேலே இருக்கிற அக்கறையினால் அதை செய்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விலகி போகிறான், இவனை விட்டுறக்கூடாது, வந்தவன் எங்கேயோ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏதோ போயிட்டு இருக்கிறான் அந்த பக்கம் அப்படின்னு பிடிச்சி இழுத்து வச்சு பிடித்து கொள்வார். அதுதான் செய்கிறது. அவருடைய கருணைக்கு திரும்ப திரும்ப அவருடைய கருணையை பேச ஆரம்பித்து விட்டார். நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாருதம். 1997 பாட்டு. மொத்தம் எத்தனை பாட்டு? நம்ம இப்போ பார்க்குறது 2997 பாடல். கமலவிநாயகர் சத்சங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனையாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும். சுவாமி சொக்கநாதர் செய்து கொடுத்திருக்கிற சாதனை. நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாருதம் தூரும் உடம்புரு சோதியும் உளன் பேரும் பராபரன் பிஞகன் எம்மிரை ஊரும் சகலன் உலப்பிலி தானே. குரு வணக்கம் சொன்னார். போன தடவை பார்த்தோம். நம்ம இங்கே வகுப்பு சனிக்கிழமை அன்னைக்கு நடந்தது. அதில் குரு வணக்கம் சொன்னார். இப்பொழுது இறைவனுக்கு வாழ்த்து வணக்கம் சொல்லுகிற பொழுது பொருளியல்பு உரைத்தல்னு ஒன்று அதுக்கு சொல்லுகிறார். அதை பொருளியல்பு உரைத்தல்னு பேர். நீர், நிலன், விசும்பு, அங்கி, மாருதம். நீர்னா தெரியும் நமக்கு, நீர். நிலம் தெரியும், அது பூமி. விசும்பு, விசும்பு ஆகாயம். அங்கி நெருப்பு, மாருதம் காற்று. 5 பூதத்தையும் வரிசைப்படுத்துறார். நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாருதம். 5 பூதங்கள். இந்த மொத்த உலகமும் 5 பூதத்தில் அடக்கம். 5 பூதங்களாக இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களினுடைய காரியங்கள் தான் நம்ம உடம்பே. நம்ம உடம்புங்கிறதே இந்த 5 பூதத்தில் காரியம்தான்.
மற்ற இந்த உலகத்தில் பார்க்கிற அத்தனையுமே 5 பூதங்களினுடைய காரியம்தான். அப்படி இந்த 5 பூதங்கள் தூரும் உடம்புரு சோதியுமாம், தூரும் உடம்புரு சோதியுமாம். சோதின்னு என்ன அர்த்தம்? ஒளின்னு அர்த்தம். ஒளியுமாம் அப்படின்னு சொன்ன அந்த ஒளி என்பது என்ன? 2 ஒளி இருக்கு. ஒன்று சூரியன் இருக்கிறது, இன்னொன்று சந்திரன் இருக்கிறது. எனவே சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று. 5 பூதங்கள், பிறகு சூரியன், சந்திரன். நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாருதம் தூரும் உடம்புரு சோதியுமாம் உளன். சோதி என்று சொன்னால் இரு சுடர், சூரியனும் சந்திரனும். சரி, அது 2 மட்டும் எடுத்துக்கிட்டுவோமோன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார்? உடம்புரு சோதியுமாம். உடம்புக்குள்ள இருக்கிற சோதி எது? ஒளி எது? உடம்புக்குள்ள இருக்கிற சோதி ஒளி எது? ஆன்மா. ஆன்மா. அப்ப அதுவும் அறிவு ஒளிதான். அதுவும் ஒளி என்றுதான் சொல்லப்படுவது. இப்ப மொத்தம் எத்தனை ஒளி சொன்ன? எத்தனை ஒளி? ஆன்மா, சூரியன், சந்திரன், 3 ஒளி. இந்த ஆன்மாவை சொல்லுகிற பொழுது என்ன சொல்றார்? தூரும் உடம்பு ஒரு சோதியுமாம். இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற பொருந்தி இருக்கக்கூடிய சோதி என்று சொல்லுகிறார். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சோதி அது எரிஞ்சு கொண்டிருந்தால் இந்த உடம்பு ஒளிமிக்கதா இருக்கும். உள்ளங்களுக்கு ஜோதி ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இது அவ்வளவுதான். வெளியில விளக்கேற்றி வைப்பாங்க தலைமாட்டில், இல்லையா? போயிடுச்சு, உள்ள விளக்கு இல்லை, அதெல்லாம் வெளியில விளக்கேற்றி வைப்பாங்க. முடிஞ்சு போச்சு ஜோதி. அந்த உடம்புக்குள்ள சோதியுமா இருக்கான். உடம்புரு சோதி. அது என்ன உடம்புன்னு பாருங்க, என்ன ஒரு சர்க்காஸ்டிக் பாருங்க. நாமளும் எதையோ போட்டு இந்த கிணத்தை தூத்துடலான்னு பார்த்து 3 வேளையா தூத்துக்கிட்டு இருக்கிறோம். இது தூறுதா இந்த உடம்புன்னு கேட்குறாரு. உள்ள போட்டுக்கிட்டே இருக்கோம்ல, எதையோ போடுறோமே, ரொம்புதான் அது. இந்நேரம் எதையிலையா போட்டிருந்தோம்னா அத்தனையும் குழியே ரொம்ப இருக்கும். இது தூர்க்கிறதுக்காக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது தூர்க்கவே முடியல. இப்படி ஒரு குழியை கொடுத்துருக்கிறாரே சாமி, ஆச்சரியமா இருக்கு. போட்டதெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியும். அப்படி தூரும் உடம்பு, தூர்க்கப்படுகிற உடம்பு. நான் 3 வேளைன்னு கொஞ்சம் டீசெண்டா சொன்னேன். அவங்கவுங்க சௌரியத்துக்கு தூரும் சாப்பிட்றதுன்னு சொல்லவே இல்லை. பாருங்க, உடம்பை தூத்துக்கிட்டு இருக்கிற அவ்வளவுதான். உணவுங்கிறது அருளாளர்களுக்கெல்லாம் அதை ஒரு போகமாக நினைக்கக்கூடாது என்று கருதுவார்கள். உணவை போகமாக நம்ம கருதக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அதை போகமாக கருதினால் சிவபோகம் தெரியாது. இந்த சிவபோகத்தை கொஞ்சம் உணரணும் அப்படின்னு சொன்னால் இந்த போகத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம். ஆமாம், பண்ணலாம். இந்த சிவபோகம் தெரியறதுக்கு நாச்சுவை அறிவார் தவச்சுவை அறிவதில்லை அப்படின்னு சொன்னார். யார்? துகளறு போதும் சீகாழி சிற்றம்பல நாடிகள் சொன்னார் சீடன்ட்ட. தினம் சாப்பிட்ற சாப்பாடு தான். அன்னைக்கு சாப்பிட்டா வேப்பெண்ணையை ஊற்றிட்டாரு அந்த பரிசார் நெய்யின்னு சொல்லிவிட்டு. எப்படி இருக்கும் பாருங்க வேப்பெண்ணெய். சும்மா இருந்தாலாவது சாப்பிட்றலாம், நெய்யே வேண்டாம். ஆனால் வேப்பெண்ணெய் ஊற்றுறப்பறம் எப்படி இருக்கும்? ஐயா என்ன இப்படி கசக்குதேன்னா அவரு கண்ணை பண்ணு பேர் அந்த சீடர். இப்படி தான் பார்த்தார் ஆசிரியர், இப்படி தான் பார்த்தார். அவர் ஒருத்தர் தான் சொன்னார், வேற யாரும் சொல்லலை. நாச்சுவை அறிந்தால் தவச்சுவை தெரிவதில்லைன்னார். சொல்லிட்டு எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டாங்க. அவ்வளோதான். தான் இந்த திருக்கூட்டத்தில் இருக்கிறதுக்கு லாயக்கில்லை என்று அந்த திருக்கூட்டத்தையே விட்டு விட்டு போய்விட்டார் கண்ணப்பர். கண்ணீர் விட்டு போகிறார். ஒருத்தருக்கும் தெரியாத சுவை எனக்கு தெரிந்ததே என்று. எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, அந்த போகம் இருக்கிறது அல்லவா, அந்த சிவபோகம்,
இந்த சிவபோகத்தை அனுபவிக்கிற பொழுது இந்த போகம் தடையாக இருக்கும். இந்த போகம் வந்து ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், ஆறு நிறைய போகிற தண்ணீர் போல தவம் இருந்தாலும் நாச்சுவை தவிரவில்லை என்றால் அந்த ஆற்றில் கரைத்த புளி போல ஆகிவிடும் தவம் என்று சொல்லுகிறார். அவ்வளவு கடினமாக எல்லாம் சொல்லுகிறார்கள். அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு சாப்பிடணும். ஏன்னா இந்த சுவையை தூக்கி தரதே உப்பு தான். அதனால் அருளாளர்கள்லாம் உப்பு போட்டே சாப்பிட மாட்டாங்க. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க. பாசிப்பருப்பு அரிசி இது ரெண்டையும் கஞ்சி மாதிரி வச்சு உப்பு போடாமல் அதை சாப்பிட்ருவாங்க. தேக ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. ஆகையினால எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அதனால் இனிமேல் நம்ம உப்பு போடாமல் சாப்பிட்ணுலாம் நான் சொல்ல வரல. நான் அதனால தான் கவனமாக சொன்னேன், உப்பு குறைச்சிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது வந்து கெடுதலும் கூட உப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உப்பு குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா சுவை நமக்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நம்ம அதிகமாக சுவை எதிர்பார்க்க மாட்டோம். ஆகையினால தான் அதை குறிப்பிட்டேன். இப்படி இந்த தூர்க்கும் உடம்புன்னாரு. தூரும் உடம்பு தூரும் உடம்பு உரு சோதியாய். இப்போ எத்தனை ஆச்சுங்க? நிலம், நீர், விசும்பு, அங்கி, மாருதம், அது எத்தனை? 5. ஒளி எத்தனை? 5 3 8. இந்த 8 வடிவமாக இருப்பான் என்கிறார். அதாவது அஷ்டமூர்த்தமாக சிவபெருமான் விளங்குவான் என்று நம்முடைய திருமுறை சைவத்திலே முதலாக சொன்னவர் நம்முடைய திருமூல தேவநாயனார் தான். அதுக்கப்புறம்தான் இந்த அட்டமூர்த்தம் வந்தது. அட்டமூர்த்தமாக சிவபெருமான் இருப்பார் என்று நாம் சொல்லுகிறோமே. அட்டமூர்த்தம் பஞ்சபூதம், நெருப்பு, நீர், நிலன், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத வடிவம். பிறகு யஜமானன் பாங்கத ஏமானன் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அது பக்குவ ஆன்மா. அப்புறம் சூரியன், சந்திரன், இவற்றின் 8 வடிவமாக விளங்குவான். நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாருதம் தூரும் உடம்பு சோதியுமாய் உளன், சோதியுமாம் உளன். பேரும் பராபரன் பிஞகன் எம்மிரை ஊரும் சகலன் உலப்பிலி தானே. பேரும் பராபரன், அவன் பெயர் பராபரன். அவன் பெயர் பராபரன். பராபரன் என்று சொன்னால் எதனை நீ மேலாக கருதுகிறாயோ அதற்கும் மேலானவன். அவரவர் பக்குவத்தில் சில விஷயங்கள் மேலானவை, இன்னும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம் மேலானவை. எல்லா மேலான விஷயங்களுக்கும் மேலானவனாக விளங்குகிறவன் சிவபெருமான். பராபரன் என்று அவனை குறிப்பிடுகின்றார். பராபரன், பராபரன் என்பது சிவபெருமானுக்கே உரிய பெயர். பேரும் பராபரன் பிஞகன், அவனுடைய இன்னொரு பெயர் பிஞகன் என்று குறிப்பிடுகிறார். பிஞகன்கிற பேரு திருமந்திரத்தில் வருகிறது. இதைத்தான் அப்புறமா எடுத்து நம்ம பயன்படுத்துகிறார்கள். நாம பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க அப்படின்னு அந்த பிஞகனை எடுத்து சிறப்பாக பேசுவார்கள். மறையுடையாய் தோருடையாய் வார் சடை மேல் வளரும் பிறையுடையாய், மறையுடையாய் தோலுடையாய் வார் சடை மேல் வளரும் பிறையுடையாய், பிஞகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய், கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய், நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே
நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே, மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய், பிஞகனே என்றுன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய், கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவன். என்ன அற்புதமான பதிகம்! திருநெடுங்களத்தில், திருச்சிராப்பள்ளி பக்கத்தில், துவாக்குடி பக்கத்தில், திருச்சியில் துவாக்குடியை தாண்டி வாழவந்தாங்கோட்டைன்னு ஒரு ஊர், அந்த பக்கம் இருக்குது இந்த நெடுங்களங்கிற ஊர். அதில் தான் ஞானசம்பந்த பெருமான் இந்த இடர்களையும் பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். நெடுங்களம், திருநெடுங்களம் மேயவனே. கைங்கண்ட மருந்தாக விளங்குகிறது இந்த இடர்களையும் பதிகம். எந்த இடராக இருந்தாலும் தினந்தோறும் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த இடர்களையும் பதிகத்தை நாம் பாடிக்கொண்டே வந்தால் நம்முடைய இடர்கள் களைந்தெறியப்படுகின்றன. பல திருக்கோயில்களில் அன்பர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இடர்களையும் பதிகம் பாடி இந்த திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகமே நடந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு குறிப்பிடுவார்கள். பிஞகன் என்று சொன்னால் தலைக்கோலம் உடையவன் என்று பொருள். தலைக்கோலம் உடையவன், தலைக்கோலம் உடையவன் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு இந்த பிஞகன் என்கிற பெயர் வேறு எவருக்குமே பொருந்தாது, சிவபெருமான் ஒருவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். பிஞகன் என்று சொல்லுகிற பொழுது தலை என்ன கோலம் என்று கேட்டால், அந்த தலையிலே அந்த சடாமுடி இருக்கிறதே அது ஒரு சிறப்பான கோலம். எந்தோள் வீசி ஆடுவான், 8 திசைகளிலும் வீசி ஆடுகின்ற சடாமுடி. அந்த சடாமுடியை உயர்ந்து பொன்னிறமாக விளங்குகின்ற அந்த சடாமுடி உயர்ந்த மணிமுடியாக சிவபெருமானுக்கு விளங்குகிறது. மற்றவர்களுக்கெல்லாம் தனியாக மணிமுடி வைக்கணும், ஆனால் சிவபெருமானுக்கு இயல்பாகவே மணிமுடி. ஆகையினாலே சிவபெருமானுக்கு மணிமுடி என்று சொல்லக்கூடிய இந்த சடாமுடி இருக்கிறதே அது மிகவும் சிறப்பான அம்சம். இந்த சடாமுடியே தான் அவன் திருக்கோலம் காட்டுவதற்கும் அந்த சடாமுடியோடு தான் திருக்கோலம் காட்டினான் என்று திருமூலர் சொல்லுகிறார். அவன் கோலம் காட்டிய பொழுது பொன்னார் மேனியனாகவும் செழுஞ்சடையனாகவும் காட்டினான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டு பார்த்தோம். அருளாளர்களுக்கு அப்படி அவர்கள் சிந்திக்கிற பொழுது சிவபெருமான் தன்னுடைய கோலத்தை காட்டுகிறார். அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த பார்த்த கோலத்தில் அவர்கள் கண்டதைத்தான் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டுதான் அடிப்படையாக கொண்டு ஓவியங்கள் வரையப்பெற்றன, சித்திரங்கள் தீட்டப்பெற்றன, படிமங்கள் உருவாக்கப்பட்டன, சிற்பங்கள் செதுக்கப்பட்டன, கோயில் விக்கிரகங்கள் அமைந்தன, படிமங்கள் வந்தன. எல்லாமே அதனுடைய அடிப்படை தான். நாம நினைத்து சிவபெருமானுக்கு வடிவம் அமைத்து விட முடியாது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அருளாளர் பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதற்கு தக்கவாறு தான் அது அமைந்திருக்கிறது. அவர்கள் கண்ட காட்சியை அப்படியே நமக்கு தந்திருக்கிறார்கள். அதில் இந்த செழும் சடைமுடி என்று சொல்லக்கூடிய ஒன்று மிகச் சிறப்பாக சிவபெருமானுக்கு விளங்குகிறது. அந்த சடாமுடி போல வேறு சடாமுடி சிறப்பு பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், அதில் அது கோலம் என்ன, அந்த தலைக்கோலம் என்றால் அதில் அழகு என்ன? இந்த தலைக்கோலம்னா அதை வாரி பின்னி முடித்து சடை போட்டு இருப்பார் என்பதல்ல. அந்த கோலமே அழகு கோலம். இந்த சடாமுடி என்று கேட்டால் அதிலே தான் பிறை இருக்கிறது, ஒரு அழகான பிறை. அது யாருக்காவது சடாமுடியில் மிக அழகாக ஒரு பிறை, மஞ்சை பொழிந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும்னு திருவண்ணாமலைக்கு நெருங்குகிறார். மாலை காலம் ஆயிடுச்சு, மலை தூரக்க தெரிஞ்சிருந்தது மாலை காலம். அப்படி பார்த்தா பிறை தோன்றுச்சு. அந்த பிறை, இந்த பிறை அந்த மலைக்கு மேலே அப்படியே தோன்றுகிறது. மலைக்கு மேலே அது தோணுது. பார்த்தா சிவபெருமான் சிரசுக்கு மேலே சூட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருந்தது.
ஞானசம்பந்த பெருமானுக்கு. மஞ்சை போழ்ந்தன்னா மேகத்தை கீறி தோன்றுகின்ற அப்படிங்கிறார். மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்டத்து அடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும்னு. அந்த மதி இருக்கிறதே அது கோலம் சிறப்பு. கங்கை இருக்கிறது, அந்த சடா முடியிலே கங்கை விளங்குகிறது. அதிலே தலை மாலை அணிய பெற்று இருக்கிறது. அதிலே அரவம் ஊறுகிறது. அதிலே ரொம்ப சிறப்பாக கொன்றைப்பூ மலர்ந்து அதில் சூடப்பெற்று இருக்கிறது. இத்தனையும் உள்ளது. என்ன காரணம் என்னார்? பெரியச்சந்திரன் அவன் தலைமுடியை அலங்காரம் செய்து கொண்டிருப்பது, அந்த கோலமாக இருப்பது, அவனை சென்று நாம் சரணடைந்து விட்டால், எந்த நிலையிலே சென்று சரணடைந்தாலும் அந்த நிலையிலிருந்து உயர்த்தி தன் சிரசின் மேல் சூட்டிக் கொள்வான் என்பதை காட்டுவதுதான் பெரியச்சந்திரன். எனவே அதை பறைசாற்றி கொண்டு இருக்கிறது. அவர் சிரசிலே சூடி இருக்கக்கூடிய கங்கை இருக்கிறதே, ஆணவத்தோடு இந்த உலகிலே திரிகின்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான விசைகள், ஃபோர்ஸஸ் இருக்கு. அவையெல்லாம் இந்த உலகிற்கு வேண்டும் அளவு பயன்பட வேண்டும். அதை தாண்டி போனால் இந்த உலகத்திற்கு பயன்படாமல் போய்விடும். ஒவ்வொன்றும் பல்வேறு விதமான, ஒரு மேக்னட்டாக இருக்கட்டும், அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், அல்லது ஒரு சூரியனுடைய வெப்ப சக்தியாக இருக்கட்டும், காற்றினுடைய பலமான சக்தியாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே ஒரு அளவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பெருமான் வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த பூமியை ஆட்கொண்டிருக்கக்கூடிய அந்த விசைகளை, ஃபோர்ஸஸ், அந்த விசைகளை தன்னுடைய கட்டிலே வைத்திருக்கிறார் என்று காட்டுவதற்கு கங்கையை அங்கே அடக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஓங்கார வடிவிலே கொன்றைப்பூவை சூடி இருக்கிறார். ஓங்கார வடிவினன், ஓங்காரத்தால் இந்த உலகத்தையே ஆளுகிறவன் சிவபெருமான் என்று காட்டுவதற்காக தலைமாலை அந்த சிரசிலே அணிந்து கொண்டு இருக்கிறார் சடாமுடியில. காரணம் என்ன என்று கேட்டால், தான் ஒருவனே தலைவன் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை பறைசாற்றி கொண்டு இருக்கிறார். அந்த தலைமாலையில் இருக்கின்ற தலை பிரமனுடைய தலை, திருமாலினுடைய தலை, இந்திரனுடைய தலை, அத்தனை பேருடைய தலைகளையும் எடுத்து கோர்த்து மாலையாக அணிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த தலைமை பதவியிலே என்றென்றும் இருக்கக்கூடிய வல்லமை சிவபெருமான் ஒருவனுக்கே உண்டு என்று காட்டுகிற தலைமாலை. அங்கேயே சந்திரனும் அங்கே பாம்பும் வைத்திருக்கிறார் அரவத்தையும். எப்படிப்பட்ட நிலையிலேயும் நம்முடைய பகையிலிருந்து தீர்த்து இந்த உலகத்திலே நம்மை காக்கக்கூடிய வல்லமை சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு என்று காட்டுவதற்காக அந்த பகைப்பொருள்களை அங்கேயே வைத்து காட்டியிருக்கிறார். நீ என்கிட்ட வா, நான் பகையை தீர்த்து வைக்கிறேன். யார் எவ்வளோ பகையாக இருக்கிறான், நீ பகை கொண்டு நீ ஆரம்பிச்சிடாத, இங்கே வா, அந்த பகையை தீர்த்து வைக்கிறேன் என்று காட்டுவதற்குத்தான் அங்கே எண்ணி வைத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய தலைக்கோலம் பாருங்க. தலைக்கோலம் என்று சொன்னால், பிஞகன் என்று சொன்னால் இவ்வளவு பொருள். பிஞகன் என்று சொன்னார், செழிஞ்சடையன் என்று அங்கே சொன்னாலும் இங்கே சொல்லுகிற பொழுது பிஞகன் என்று சொல்லுகிறார். பிஞகன் என்றால் தலைக்கோலம் உள்ளவன். தலையில என்ன கோலம் என்று கேட்டால், பிறையை உடையவனாக இருக்கிறான், கங்கையை உடையவனாக இருக்கிறான், கொன்றையை உடையவனாக இருக்கிறான், அங்கே அரவங்களை உடையவனாக இருக்கிறான், தலைமாலைகளை அணிந்தவனாக இருக்கிறான். 8 திக்கும் 8 திசையிலும் பறந்து விரிந்து நிற்கின்ற அந்த சடாமுடியை உடையவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். ஆகையினாலே இப்படி ஒரு தலைவன் நமக்கு வாய்த்ததற்கு நாம் எத்தனை பெரிய பேறு செய்திருக்க வேண்டும் என்று பெருமிதப்படுகிறார். பேரும் பராபரன் பிஞகன் எம்மிரை ஊரும் சகலன். அவருக்கு என்ன ஊர்னு கேட்டா, எந்த ஊர் சொல்றதுன்னு கேட்கிறார். அதனாலதான் அவர் இருக்கிற ஊர் ஆரூர்னு பேரு. அந்த ஊர் போய் கேட்டா என்ன ஊர்னு கேட்கணும், ஆறு ஊர். யார் ஊர்லையா நீ இருக்கிறீர்? அங்கே போய் இன்னொரு இடத்துல போய் கேட்டால் ஒற்றி ஊர், அவர் ஊர் இல்லை, ஒத்தி வச்ச ஊரில் இருக்கார்.
இப்படி அவருக்கு ஊர் எல்லாமே ஊராக விளங்குகிறது. அதனால் ஊருன்னு தனியாக கிடையாது அவனுக்கு, எல்லா இடமும் அவனுடைய இடமாகும், எல்லா பொருள்களுமாகவும் இருக்கிறவன் சகலன். ஊரும் சகலன் உலப்பிலி தானே, தோற்றம் அழிவு இல்லாமல் விளங்குகிறவன் சிவபெருமான். நீரும் நிலனும் விசும்பு அங்கி மாருதம் தூரும் உடம்புரு சோதியுமாம், அட்டமூர்த்தமாக இந்த பூமியிலே அவன் விளங்கி கொண்டிருக்கிறான். அதனால் அவனுடைய வடிவமாக இந்த அட்டமூர்த்தங்களையும் சொல்லுவார்கள். இது அட்டமூர்த்த வடிவத்திலே விளங்குகிறான். மூர்த்தம் என்றால் வடிவம், அட்டமூர்த்தம் 8 வடிவங்களிலே விளங்குகிறான். எனவே காற்று பலமாக வீசினால் பெருமானுடைய கருணையை நினைந்து பார்க்க வேண்டும். மழையை பெய்தால் அது பெருமானுடைய கருணையாக பார்க்க வேண்டும். நிலம் நம்மை தாங்கினால் பெருமானுடைய கருணையாக பார்க்க வேண்டும். எனவே இந்த 8 மூர்த்தி வடிவமாக இருக்கிறவன் இந்த 5 பூதங்கள் இயங்குவது மட்டுமல்ல, சூரிய சந்திரன் இயங்குவது மட்டுமல்ல, ஆன்ம இயக்கத்திற்கும் அவன்தான் ஆராதனமாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த அட்டமூர்த்தமாக விளங்குகிற அந்த பொருள் பராபரன் என்றும் பிங்ககன் என்றும் திருநாமங்களை உடையவனாக விளங்குகிறான். அப்படிப்பட்ட எங்களுடைய இறை அவனுக்கு ஊரென்று தனியாக இல்லை. எந்த ஊர் சொன்னாலும் அவர் தன்னுடைய ஊர் என்று தான் சொல்லுவார் இல்லையா? இது உங்கள் ஊர் சாமி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உட்காந்துக்குவார். இன்னொரு இடத்த சொல்லி இது உங்கள் ஊர் சாமி, இதுவும் என் ஊர் தான். எல்லா இடத்தையும் தன்னுடைய இடமாக கொள்ளுகின்றவன் சிவபெருமான். எம்மிரை ஊரும் சகலன் உலப்பிலி தானே, அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. சிவபெருமானை தவிர மற்ற கடவுளர் எல்லோருக்குமே இறப்பு பிறப்பு சொல்லுவார்கள், சிவனுக்கு மட்டும்தான் கிடையாது. அவன் உலப்பிலி என்று குறிப்பிடுகின்றார். ரொம்ப அற்புதமான பாட்டாக பெருமானுடைய பொருள் இயல்பு உரைத்தல் என்று அவருடைய இயல்பை உரைக்கின்றார். தொடர்ந்து 2998வது பாட்டு. தானே கடல் தானே மலை தானே ஆதியுமாய் நிற்கும், தானே கடல் தானே மலை தானே ஆதியுமாய் நிற்கும், தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் தானே உயிர் தானே தத்துவமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனும் ஆமே. வாழ்த்தை நிறைவு செய்கிறார். என்னன்னு சொல்றது? கடல் மலை என்று எதை பார்த்து நீ வியக்கிறாய்? நீ வியக்கின்ற கடலாக இருக்கட்டும், நீ வியக்கின்ற மலையாக இருக்கட்டும், அத்தனையுமாக தானாக அவனாகத்தானே இருக்கிறான். தானே கடல், கடல் சூழ்ந்த உலகத்திலே இந்த கடல் என்று சொல்லக்கூடியதனுடைய அந்த மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு இருக்கிறதே அது சிவம்தான். தானே மலை தானே கடல் தானே மலை தானே ஆதியுமாய் நிற்கும். பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாக அதற்கு மூல காரணனாக விளங்கியவன் சிவபெருமான். நாம் இத்தனை பொருள்களாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மூலப்பொருளாக அது தோன்றுவதற்கு காரணமாக விளங்கியவன் அவன். ஒரு விதையிலிருந்து மரம் தோன்றுகிறது என்று சொன்னால் இலை தோன்றுகிறது, காய் தோன்றுகிறது, கனி தோன்றுகிறது, தளிர் தோன்றுகிறது, பட்டை தோன்றுகிறது, எல்லாம் தோன்றுகிறது அந்த வித்திலிருந்து. ஆனால் அது தானாக தோன்ற முடியாது. அது மண்ணிலே விதைக்கப்பெற்று அதனை தக்கபடி அதனை பயிரிட்டால் தான் அது அவ்வாறு முளைக்கிறது. அதுபோல மாயையிலிருந்து இந்த பெரும் உலகத்தை தக்கவாறு கொணப்பித்தவன் சிவபெருமான். இது எவ்வாறு கொணப்பிக்க வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். இது தானாக வருது தானாக வருதுன்னு சொல்கிறாங்க. தானாக வந்தால் இப்படி சிமெட்ரி இருக்கும். தானா இப்போ மாவு பூரி செய்கிறதுக்கோ சப்பாத்தி செய்கிறதுக்கோ மாவில் கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு பிசைகிறோமா இல்லையாம்மா? அது ரொம்ப கஷ்டமான பாடமா இல்லை? மாவு உப்பு தண்ணி ஊற்றி பிசைகிறோமா இல்லையா? மாவு பிசைகிறோம்.
அது கொஞ்சம் அந்த டவ் அப்படிப்பாங்களே இல்லை, அந்த மாதிரி ஒரு உருண்டையாக வர்றதுக்கு அதை போட்டு போட்டு பிசைஞ்சு சாஃபன் பண்ணி அதை மாவாக்கிடுறோம். இப்போ அந்த மாவு ஆயிடுச்சு, அது அப்படியே எடுத்து கடாயில் போட்டு பூரியாக சுற்ற முடியுமாம்மா? என்ன பண்ணுறோம்? அதை அப்படி கொஞ்சோண்டு மாவை அப்படி ஒரு பிச்சு எடுத்து ஷேப் பண்ணுறோம் இல்லையுமா? தானே ஷேப் ஆகுமா? ஷேப் பண்ணுறோம். அது மாயையிலிருந்து இந்த உலகத்தை அப்படி எடுத்து ஷேப் பண்ணுறாரு சிவபெருமான். ஒரு அறிவுடைவன் ஷேப் பண்ணாமல் தானாக எப்படிங்க இப்படி ஷேப் ஆகும்? அது யோசனை பண்ணிப்பாரு. ஷேப் பண்ணுறார். ஷேப் பண்ணி ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் அதை இன்னொரு ஷேப் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது? கட்டை வச்சு அதை அந்த உருளைக்கட்டை, அது என்ன அது பேர்? உருளைக்கட்டை தானே? அதை வச்சு தேய்ச்சி இப்படியே தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது. அது பாட்டு ரோல் பேப்பர் மாதிரி நீளமாக போயிடும். கொஞ்சம் இப்படி தேய்ச்சிட்டு திரும்ப இப்படி திருப்பி இப்படி தேய்ச்சி அப்புறம் கொஞ்சம் திருப்பி இப்படி தேய்ச்சி அப்படி திருப்பி போட்டு அப்படி வட்டமாக கரெக்டாக. ஹோட்டலில் அது எப்படி தான் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. வீட்டில் கசாம்சான்னு வரும், அதே ஒரு மாதிரி ஒரு பக்கம் இப்படி இழுத்துக்கிட்டு என்னம்மா அது பூரி ஒவ்வொரு சைஸாக இருக்கு. பூரி வேணுமா இல்லை உங்களுக்கு சைஸில் வேணுமா அப்படி? இப்போ சரி அதை ஒன்று கொடுமா அப்படி. அதான் என்ன அழகாக யூனிஃபார்மாக அப்படி தேய்ச்சின்னா அப்படி ஒரு வேடிக்கை பார்க்குறது. நான் அப்படி தேய்ச்சி அப்படி தூக்கி போடுறது டக்குன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதை தானாக மாவு இப்படி தட்டையாக ஆகிடுமாமா? ஆகாது. அது ஒருத்தர் புத்திசாலித்தனமாக பண்ணுறாருன்னு அர்த்தம் சொல்ல வரேன். அது அவ்வளோ வரணுன்னா அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் தேவைன்னு சொல்கிறேன். என் வீட்டில் வரலன்னா அதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேண்டியிருக்கு. சின்ன விஷயத்துக்கெல்லாம் புத்திசாலித்தனம் வேண்டியிருக்கு. ஒரு மயில், அதோட கொண்டை, அதோட தோகை, அதில் எத்தனை விதமான வண்ணங்கள் கண்ணு மாதிரி, ஒரு தொகையில் இருக்கிற மாதிரியே இன்னொரு தொகையில் இருக்கிற கண்ணும் அழகாக அதே மாதிரி யூனிஃபார்மாக பேட்டர்னாக. அப்புறம் என்னென்னா வேணான்னா அப்படியே சுருக்கி டக்குன்னு இப்படி நீட்டிடுது. அப்படி வேண்டான்னா அப்படி ஒரு தூக்கி இப்படி விரிக்குது. விசிறி கூட நம்ம செஞ்சால் சிக்கிக்குதுங்க. எப்படி இருக்கு? அப்போ இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அந்த ஒன்றை ஒரு இறைவன் என்கிற ஒரு சித்துப்பொருள் செய்யாமல் தானாக எப்படி வந்துச்சு? இயற்கைங்கிறானே, இவனுக்கும் அறிவில்லை, இயற்கைக்கும் அறிவில்லை. அது எப்படி இயற்கை தானா வரும்? இயற்கையிலேருந்து வந்ததுன்னு சொல்ல, ஆனால் இயற்கையிலேருந்து சிஸ்டமேட்டிக்காக எப்படி வரும்? ஒரு மூக்கு சிமெட்ரிக்காக 2 பக்கம் கண்ணு, சிமெட்ரிக்காக 2 பக்கம் காது. இது டைரக்ஷனலாக வச்சார். இது யூனி டைரக்ஷனல், இது ஆம்னி டைரக்ஷனல். இந்த காது மட்டும் ஒலியை பரவலாக பிடிக்கிறதுக்கு ஆம்னி டைரக்ஷனலாக காதை வச்சிருக்கிறார். கண்ணுக்கு மட்டும் யூனி டைரக்ஷனலாக இந்த சைடு பார்க்குறது. என்னங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தானாக வந்ததுங்கிறானே, என்ன சொல்ல முடியும்? எல்லாம் பெருமானுடைய பார்த்து 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 மனுஷன்னா எப்படி இருக்கணும், புலின்னா எப்படி இருக்கணும், சிங்கன்னா எப்படி இருக்கணும், பூனைன்னா எப்படி இருக்கணும், கொசுன்னா எப்படி இருக்கணும். கொசுவை கூட டிசைன் பண்ணியிருக்காரு, கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காரு இல்லையா? நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. டாக்டர் அம்மா கூட வந்திருக்காங்க, வெயின் பார்த்து போடுறதுக்கு. அது வருது, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான் அதுக்கு கிடைக்கும். அப்போ எடுத்தால் தான் உண்டு ரத்தம். அதுக்குள்ளே வந்து உட்காந்து கொஞ்சம் அசந்திருப்பான், இல்லாட்டி எப்பவும் கையை காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறவன் அப்போ தான் கொஞ்சம் அசந்திருப்பான். அந்த நேரத்தில் வந்து வெயினை தேடிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, நர்ஸு தேடுற மாதிரி. எங்கே இருக்கும் பிளட்டு எங்கேருந்து எடுக்கிறதுன்னு தேடிட்டு இருந்ததுன்னா அது என்னைக்கு பிடிச்சிருது. அது வருது பின் பாயிண்ட்டு அப்படி அடிக்குது, அப்படி வேணுங்கிறது எடுத்துக்குது, போயிடுது, கிளம்பிடுது. அதெல்லாம் எப்படி நீங்கள் அது தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதனுடைய சிஸ்டமேட்டிக்காக அது இருக்கிறதுனுடைய அருமை சிவபெருமானுடைய கருணை. தானே கடல் மலை ஆதியுமாய் நிற்கும், எல்லாவற்றிற்கும் ஆதியினர். அதைத்தான் சொல்ல வருகிறார்.
கடல் எப்படி இருக்க வேண்டும், மலை எப்படி இருக்க வேண்டும். மலைகள், கடலுக்குள்ளேயே மலைகள் உண்டு. எத்தனை எத்தனை விதமான அதிசயங்கள் பார்க்கலாம். தானே திசையோடு தேவருமாய், எல்லா திசைகளிலும் தானே அந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கிறார். தேவர்களை இயக்கி கொண்டு இருக்கிறார். அந்தந்த வருணனாக இருக்கட்டும், வாயுவாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், அந்தந்த தேவர்களுக்கு இயக்கமாக நிற்கிறார். தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும். உடலாக நிற்கிறது, உயிராக நிற்கிறது, தத்துவமாக நிற்கிறது. தத்துவம் என்றால் கருவிகள். தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும். தானே உடல், உயிருக்கு உயிராக. உயிரை மட்டும் இவர், அந்த உயிருக்கு உயிராக இவர் இல்லைன்னா இது அவ்வளோதான். இது அது எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்கணும்னா இவர் ஆக்டிவேட் பண்ணாதான் அது நிற்கும். ஆக்டிவேஷனை நிறுத்தினார்னா படுத்துரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இது தானாகவே இந்த உயிர் இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு நிறைய பேர் கருதி கொண்டு இருக்கிறார்கள். உயிர் தானாக இயங்கவே இயங்காது, வாய்ப்பே இல்லை. அப்படி தானாக இயங்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குமானால் எப்போ வேணால் இயங்கிக்கலாம், எப்படி வேணால் இயங்கிக்கலாம். ரொம்ப முக்கியமான வேலை இன்றைக்கி ராத்திரி இருக்குது, அதனால் இன்றைக்கி ராத்திரி மட்டும் தூங்கலை. நாளைக்கு ராத்திரி முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நாளைக்கு ராத்திரி நான் தூங்கலை. 2 நாள் நைட்டும் 2 நாள் பகல் தூங்காமல் நான் வேலை செய்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னா 3ஆவது நாள் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி தூங்காமல் பண்ணிக்க முடியும் உடம்ப? இல்லை, அது சிஸ்டம் வச்சுருக்காரு அது உள்ள. அது கோஆப்ரேட் பண்ணாது, அது நிச்சயமாக கோஆப்ரேட் பண்ணாது. ஆகையினால் இந்த சுதந்திரம் கிடையாது. எவ்வளோ நாள் வேலை செய்யலாம், எத்தனை நாள் வேலை செய்யலாம், எத்தனை நாள் என்னென்னலாம் வேலை செய்யலாம், இதெல்லாம் அது ப்ரீ டிட்டர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் என்னென்னவோலும் சாப்பிட்டோம், எப்படி எப்படியோ சாப்பிட்டோம், எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அதே நினப்பில் இப்போ சாப்பிட்டோன்னா முடியுமா? குறைஞ்சி போச்சு இல்லை, குறைஞ்சி போச்சு இல்லை. இல்லை, சாப்பிட்றவங்களை பற்றி நான் சொல்லலை, சாப்பிடாதவங்களை பற்றி சொல்கிறேன். சாப்பிடாதவங்க முன்ன சாப்பிட்ட மீன் திருப்திப்பட்டுக்க வேண்டியதுதான். இல்லை, அப்போ சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட முடியும்னு நினைக்க முடியாது. அது சேஞ்ச் ஆகிட்டே போகுது, உடல் மாறுகிறது. உடல் மாற்றம், உயிர் மாற்றம், இந்த தத்துவ மாற்றம், எல்லாமே மாற்றங்களை தன் கையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும். தானே உலகில் தலைவனும் ஆமே. தானே உலகில் தலைவனும் ஆமா. அவன் ஒருவன் தான் இந்த உலகத்தில் தன்னிறகற்ற தலைவனாக விளங்குகிறான். சிவபெருமான் ஒருவனே தலைவன், அவன் ஒருவனே பெருந்தலைவன், அவன் ஒருவனே தலைவன். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். எனவே அந்த தலை என்று சொல்லக்கூடிய அந்த தலைவனை நாம் வணங்குதல் வேண்டும். ஆகையினாலே நிறைவு செய்கிற பொழுது, வாழ்த்தை நிறைவு செய்கிற பொழுது, தானே உலகில் தலைவனும் ஆமே, அவன் ஒருவன் தான் தலைவனாக இருக்கிறான் என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். இனி 2999வது பாடல். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே. இது 2999வது பாடல். இதில் தெளிவாக சொல்லிவிட்டார். நூல் முடிஞ்சிருச்சு. இப்போ நூலை பற்றி கடைசியாக சொல்லுகிறார். தெளிவாக இதில் 3000 பாட்டு தான் பாடியிருக்கேன்னு சொன்னார். ஏன்னா பின்னால் வரும் எல்லாம் திருமூலர் அவதாரம் எடுப்பான்னு தெரியும் அவருக்கு. என்ன ஆளாளுக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு அப்படியே எடுத்து இதில் சேர்த்து விட்டுற போகிறான்ட்டு தெளிவாக சொல்லிட்டார். நான் 3000 தான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னுட்டார். தான் எவ்வளவு பாடல்கள் செய்தோம் என்று இந்த தமிழ் உலகிற்கு மட்டுமல்ல சைவ உலகிற்கு தெரிந்துவிட வேண்டும் என்பதை தெளிவாக அதை எடுத்து வரையறுத்து ஆசிரியர் சொல்லிட்டார். நான் 3000 மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். தர்மயாதீனம் கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த 3000 பாடல்கள் எதுவாக இருக்கும் என்று அந்த 3000 பாடல்களை மட்டுமே பதிப்பித்து மிகைப்பாடல்களை பதிப்பிக்காமல் விட்டிருக்கிறது. இதற்காக தர்மயாதீனத்திற்கு சிறப்பாக நன்றி சொல்லலாம், மிகச்சிறப்பாக. மித்த பதிப்புகள் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா பாட்டையும் போட்டு
நம்ம அதுவும் மிகைப்பாடல்கள் இதுவும் பாடல்கள்னு போட்டோம்னா அதில். ஆனால் தர்ம ஆதீனத்திலே அருணையுடையார் முதலியார் போன்றவர்கள் ஆய்ந்து பார்த்து இவைதான் திருமூலர் செய்த பாடல்களாக இருக்க முடியும், அவை திருமூலர் பாடல்களாக இருக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அந்த பாடல்களை, இந்த திருமந்திரத்தை சரியானபடி நாம் போற்றி பாதுகாக்காத காரணத்தினாலே தான் இதில் பாடபேதங்கள் கூட நிரம்ப நிகழ்ந்து போயிருக்கின்றன. நாம் திருமந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது. அதே போல் பாருங்களேன், எத்தனை விஷயத்துக்கு அது முன்னோடின்னு பாருங்கள். இப்போவே நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அட்டமூர்த்தம் என்று சொன்னதே பெருமான் தான் சொல்லி அப்படி ஒரு நிலையை 8 வடிவமாக சிவபெருமான் இருக்கிறார். அதை ஒட்டித்தான் எல்லாரும் சிவபெருமானை பிஞகன் என்று அழைக்கிறார். அந்த பிஞகன் என்று அழைக்கின்ற ஒரு தனி சிறப்பை திருமந்திரத்திலே வருகின்ற அந்த தனிச்சிறப்பை பிஞகா என்று அந்த தலைக்கோலத்தை பேசுகிறார். தலைக்கோலம் என்று சொன்னால் தலையிலே இருக்கக்கூடிய அந்த சிறப்பான அம்சங்கள், அதைத்தான் தலைக்கோலம் என்கின்றார். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம். இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள். இந்த 300 மந்திரம் என்று சொல்லுகிறாரே, இது என்ன? இப்போ திருமந்திர மாலை என்று சொல்லி 300 பாடல்களை கொண்ட ஒரு மாலையே இருக்கிறது. திருமந்திர மாலை 300 பாடல்களை கொண்ட ஒரு பகுதி இருக்கிறது. அது 300 பாடல்களை கொண்டதாக விளங்குகிறது. அப்புறம் இப்போ அருணையுடையார் முதலியார்லாம் என்ன சொல்லுகிறார்கள், இந்த மூலன் உரை செய்த 300 மந்திரம் என்பது 4ஆம் தந்திரத்திலே சக்கரங்களை பற்றி வருகின்ற இடத்திலே சொல்லப்படுகின்ற 300 பாடல்களைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் மூலன் உரை செய்த 300 என்று குறிப்பிடுவது. அந்த 300 மந்திரம் அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். வேற இது அவங்களா தொகுத்து அதிலிருந்து கொஞ்சம் பாட்டு, இதிலேருந்து கொஞ்சம் பாட்டு, இதிலேருந்து கொஞ்சம் பாட்டு எடுத்து தொகுத்து திருமந்திர மாலையோ அல்லது 300 மந்திரம் என்றெல்லாம் அதை போட்டு இருக்கிறார்கள். அது பெரிய அறிஞர்களுக்கு சிலருக்கு உடன்பாடு இல்லை. இதிலிருந்து 4ஆம் தந்திரத்திலிருந்து இருக்கிற அந்த 300 பாடல்களை நாம் தேர்ந்தெடுக்கணும், அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக மூலன் உரை செய்த 30 உபதேசம். இதில் சந்தேகத்துக்கே இடமில்லை. ஏன்னா அவரே அந்த 30 உபதேசம் என்கிற தலைப்பிட்டு 1ஆம் தந்திரத்திலே அதனை அற்புதமாக பாயிரம் முடிந்த உடனே சிவபரத்துவம் சொல்லி அதனை அழகாக செய்து விட்டார். அதனால் 30 உபதேசத்தையும் நடுவில் எங்கேயாவது உபதேசம் யாராவது தனியாக பண்ணிட போகிறான்ட்டு அதை அந்தாதியாக வேற வச்சுட்டு அது 30ன்னு வேற பேர் சொல்லிட்டார். அது அந்தாதியாகவே இருக்கிறது. அப்படி ஆகையினாலே அந்த 30 உபதேசம் அடியன் செய்து, ஆகையினாலே 3000 பாடல்களையும் நீ படிக்க முடியவில்லை என்றாலும் 30 உபதேசத்தையாவது நீ படித்து அதனுடைய அடிப்படையில் நீ பொருளை தெரிந்து கொண்டு பிறகு 300 மந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் தந்திரத்திலே கிரியையை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு 3000 மேலே நீ நாட்டம் கொண்டு எல்லா பாடல்களையும் தெரிந்து கொள்வாயாக என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்து இந்த 3ம் ஒன்றாமேனார். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே, 3ம் ஒன்றாமே. 3000 300 30 எல்லாமே ஒன்றுதான். அது சிறுசு பெருசாக இருக்கு. உன்னுடைய வசதிக்கு தக்கவாறு எல்லாவற்றையும் கற்றுக்கொள் என்ற அந்த தெளிவை வரையறை செய்து சொல்லிவிட்டு நிறைவாக பாடல் 3000ற்கு செல்லுகிறார். பாடல் 3000. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்க, வாழ்கவே வாழ்க மலனறுத்தான் பாதம், வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலம் அறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க ஞானத்தான் பதல் தாழ், வாழ்கவே வாழ்கமை ஞானத்தவன் தாழ்,
வாழ்கவே வாழ்க மலங்கிலான் பாதமே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி. வாழ்கவே வாழ்க மலம் அறுத்தான் பதம். வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள். வாழ்கவே வாழ்க மலங்கிலான் பாதமே என்று இந்த திருமந்திர 3000 பாடலுடைய நிறைவாக இந்த பாடலை திருமூலர் அருளிச் செய்கின்றார். இதுதான் 3000வது பாடலாக, நிறைவு பாடலாக, வாழிய சொல்லுகிற பாடலாக, வாழ்க வாழ்க என்று சைவ பேருலகை வாழ்த்தி, சைவ அடியார்களை வாழ்த்தி, சைவ பெருமக்களெல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதற்கு யாம் அருளிச் செய்தோம் இந்த நூலை என்று வாழ்க வாழ்க என்று கூறுகிறார். வாழ்கவே வாழ்க என் என் நந்தி திருவடி, என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய திருவடி வாழ்க. வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம். ஒரு திருவடியவே எப்படி சொல்லுகிறார்? திருவடி என்கின்றார், பதம் என்கின்றார், தாள் என்கின்றார், பாதம் என்கின்றார். அப்ப திருவடி, பதம், தாள், பாதம், இந்த 4ஐயும் குறிப்பிடுகின்றார். இதனுடைய அடிப்படையிலே தான் உமாபதி சிவம் பின்னால் ஒரு 4வர் துதியாக புடியர்கோன் பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்று சொன்னார் அல்லவா? அது அப்படியே திருமூலரிடமிருந்து வாங்கித்தான் அந்த பதங்களை 4 விதமாக சொல்லுவது. திருமூலர் சொல்லுகிறார், வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி. அடி என்று சொல்லுகிற பொழுது அந்த திருவடி என்பது அடிமைப்படுவதற்குரிய இடம் அது என்பதற்கு பொருள். அது அடி என்று சொன்னால் அங்கே அடிபணிந்து, அங்கே அடிமைப்பட்டு, அங்கே நிற்க, அதற்குரிய அந்த இடம் எது என்று கேட்டால், நீ அடிமைப்பட்டு நீ பணிந்து உன்னை நீயே முழுவதுமாக தந்து இருக்க வேண்டிய இடம் குருநாதருடைய திருவடி. அதனால் அதுக்கு அடின்னு பேர். அங்கே பணிந்து நிற்றல், அங்கே அடிமையாகி நிற்றல், அதுதான் மிகச்சிறந்த நிலை. குருநாதருடைய திருவடியிலே அடிமையாகி நிற்றலே சிறந்த நிலையாக விளங்குகிறது. அப்படித்தான் நான் நின்றேன் என்று கூறுகின்றார். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்க. வாழ்கவே வாழ்க மலன் அறுத்தான் பதம். மலம் அறுத்தான் பதம் வாழ்க என்றார். பதம் என்று சொன்னால் பக்குவமாக நம்முடைய மலத்தை நீக்குவது என்று பொருள். மலமறுத்தான் பதம். நம்முடைய அந்த மலத்தை, அந்த ஆணவ மலத்தை, அதுதான் மலம், மாயாமலம், கண்மமலம், அவர் எப்போ நினைக்கிறாரோ அது தூக்கிடுவார். நாம் பிடிச்சிருக்கிற ஆணவ மலத்தை நீக்கிறது தான் அவருக்கு கொஞ்சம். நம்ம பிடிச்சிருக்கிறது அவர் கொடுத்தது எப்போ வேணால் நவுத்தி விட்டுருவார். அவர் அப்பப்போ கொடுத்தது நவுத்துறாரா இல்லையா? அவரே கொடுத்தாரு, அதனால் உடம்பை நவுத்துறார், வினைகளை ஊட்டுறார், இதை நவுத்துறார். ஆனால் ஆணவத்தை மட்டும் நாம் விடவே மாட்டேங்கிறோம், பிடிச்சி வச்சுருக்கோம். அது விடுறதுக்காக தான் காத்துட்ருக்கார். நம்ம அதை விடணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை ஏற்பாடும் பண்ணுறார். எனவே அதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துவது அவருடைய கருணை. எனவே அந்த கருணை தான் பதம் என்று சொல்லப்பெறுவது. எனவே கருணையோடு பதமாக பார்த்து அந்த பதப்படுத்தி அதை செய்கின்றான் சிவபெருமான். உடனே எடுத்தவுடனே அதை செய்வதில்லை. அதற்குரிய பக்குவம், அதற்குரிய நிலை அந்த நேரத்தில். எப்படி கண்ணுக்கு பொறை வந்தது, கேட்ராக்ட் வந்ததுன்னா உடனே டாக்டர் நீக்கிடுறாரா? அது கொஞ்சம் பக்குவம் வரணும், நீக்கப்படுவதற்குரிய தருணம் வரணும். அதுபோல பதம் என்று சொன்னால் பக்குவப்படுத்தி ஆன்மாவினுடைய ஆணவத்தை நீக்கி கொண்டிருக்கிறவன். அதனால் பதம் என்றார். வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள். தாள் என்று சொல்லுகிற பொழுது அது இணைப்பு என்று பெயர். இப்போ வேருக்கும் அந்த கதிருக்கும் அந்த பயிருக்கும் இணைப்பாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? தாள். அது தாள். அந்த தாள் தான் குருநாதர். என்ன, ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் தாள் போல விளங்குகிறார். அப்படி ரெண்டையும் இணைக்கிறதாக விளங்குது. ரெண்டையும்
அப்படி இன்னொன்று தாள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டை கதவை ரெண்டையும் இழுத்து என்ன பண்ணுறோம், தாழ் போடுறோம், ரெண்டையும் சேர்க்குறோம். அதுபோல் குருநாதர் ஆன்மாவையும் சிவத்தையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தாப்பா போடுறார், அதாவது தாளிடுகின்றார். அதனால் தாள் என்று பெயர். அந்த கால் அதை தேய்கிறதான். அதனால் ஞானத்தவன் தாழ்னார், ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துகிறவர். சிவபெருமானுக்கு என்ன பேர்? ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துகிற சிவபெருமான். அதனால தான் ஞான சம்பந்தன்னு நம்ம பெருமானுக்கும் பேர். இவர்களையும் ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார் பெருமான். அதனால ஞான சம்பந்தன். வாழ்கவே வாழ்கமை ஞானத்தவன் தாள். ஆகையினால அந்த அவருடைய அந்த அடி பதம் தாள் இதெல்லாம் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவையெல்லாம் உயிர்களை பக்குவப்படுத்தி கொண்டே வருகிறது. அதனுடைய மலத்தை நீக்கிக் கொண்டே வருகிறது, அதனுடைய அறியாமையை நீக்கிக் கொண்டே வருகிறது, அதை பதப்படுத்தி கொண்டே வருகிறது. பக்குவப்படுத்தி கொண்டே வந்து அதற்குரிய தகுதி வருகின்ற வரை அதனை தன்னிடமிருந்து நீங்காமல் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் எடுத்த உடனே சொல்லுகிற பொழுது மணிவாசக பெரு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று சொன்னார். அந்த தாழ்வாழ்க என்பது அந்த இணைப்பாக இருக்கக்கூடிய அந்த என குருநாதரைத்தான் அவருக்கு வந்தார். ஆகையினாலே அவருடைய தாழ்வாழ்க என்று குறிப்பிடுகின்றார். வாழ்கவே வாழ்க மலம் கிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க மலம் கிலான் பாதமே. பதத்துக்கும் பாதத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். முதல்ல பதம்னார், பதப்படுத்துவது பக்குவப்படுத்துவது. இந்த கால் அதை பற்றி கொண்டால் அது பக்குவப்படுத்தும் அப்படின்னு. பாதம்னா என்னன்னு கேட்டால், மேற்புறமாக இருப்பது பதம், அடிப்புறமாக இருப்பது பாதம். நமக்கு தலையில் சூட்டுகிற பொழுது நாம் பார்ப்பது பாதத்தை தான். நம்முடைய மேனி மேலே படுவது காலினுடைய எந்த பகுதியும் இல்லை. எந்த பகுதி படும்? பாதம்தான் படும். திருவடி சூட்டுகிற பொழுது அடிப்பகுதி தான் நம்மோட கான்டாக்ட் ஆகிறது. ஆகையினால இந்த பாதத்துக்கு என்ன பேருன்னு சொன்னால், அது திருவருளாக இருக்கும். அந்த திருவருள் தான் நமக்கு எல்லாவற்றையும் விளைவிக்கும், ஆனந்தத்தை விளைவிக்கும். அப்படியாக மலம் இல்லாமல் செய்கின்ற பாதம் நமக்கு அறியாமை மீண்டும் நம்மிடம் வந்து சேராமல் நம்மை காவந்து செய்து நமக்கு மலம் மீண்டும் வந்து விடாதபடிக்கு தன்னுடைய பாதத்தை அங்கே வைத்து பாதுகாப்பாக அங்கே நம்முடைய சிரசின் மேல் வைத்து உயிரை எப்பொழுதும் தன்னுடைய இருப்பிலேயே வைத்துக்கொண்டு அரவணைப்பிலே வைத்துக்கொண்டு ஆனந்தத்தை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட எங்கள் பெருமானுடைய திருவடி பதம் பாதம் தாள் வாழ்க 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 என்று சொல்லி திருமூலர் இந்த திருமந்திரத்தை 9ஆம் தந்திரத்தை 1 முதல் 9 தந்திரமாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி இந்த நிறைவு பாடலை உங்களுக்கு உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு அடியார்கள் தான் எல்லாத்துக்கும் சிறப்பு. இத்தனை காலமும் நாம் பார்த்தோம். முதல் பாடல் தொடங்கி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினமில்லை என்று தொடங்கி இந்த பாடல் வரைக்கும் நாம் பார்த்தோம்னா அடியார்களுடைய கருணை. அந்த அடியார்களுக்கு திருப்பாத கமலங்களிலே இந்த அற்புதமான செய்தியை உங்கள் பாத கமலங்களிலே அர்ப்பணித்து கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக மிக அற்புதமாக 2007 தொடங்கி 2023 16 வருடங்களாக இந்த திருமந்திர ஞான வேள்வியை எந்த விதமான குறையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வந்து இன்றைய தினம் இங்கே நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேரும் மிகப்பெரிய பேறு செய்தவர்கள். ஏனென்றால் திருமந்திரத்தினுடைய நிறைவு பாடல்களை கேட்ட மிகப்பெரிய பேறு, நேராக வந்து கேட்ட பேறு. நீங்கள் அத்தனை பேரும் சிவபெருமானால் ஈர்க்கப்பட்டு தகுதி என்று உங்களை அழைப்பிக்க பெற்ற இந்த ஒரு அற்புதமான அழைப்புதல் பெற்று நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கென்றே பெருமான் தந்திருக்க இந்த ஒரு சிறப்பு. இனி இப்படிப்பட்ட ஒரு வகுப்பு திரும்பவும் நான் ரீகேப் சொல்ல போகிறேன். நாளையிலிருந்து இந்த 9ஆம் தந்திரத்தினுடைய தொகுப்பு என்னென்ன எது அந்த செய்திகளை சிந்தித்தோம் அப்படிங்கிறத நாளைய தினத்திலிருந்து நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம். அவையெல்லாம் தொகுப்பு வகுப்பு. ஆனால் திருமந்திரம் இன்று நிறைவு வகுப்பு. திருமந்திரத்தினுடைய 3000 பாடல்களை நமக்கு இறைவன் தந்த கருணையின் காரணமாக சிந்தித்தோம். அதற்கான வாய்ப்பு நமக்கு கிட்டிட்டு என்று சொல்லி நம்முடைய கமலவிநாயகர் சத்சங்கத்திற்கும்
குறிப்பாக அதனுடைய அத்தனை அன்பர்களுக்கும், குறிப்பாக எங்களுடைய மணிவாசகம் ஐயா அவர்களுக்கும் நான் என்னுடைய சென்னி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, அவர்களுக்கு பெருமானுடைய பெருங்கருணை என்றும் உரித்தாக. ஏனென்று சொன்னால், இந்த நிறைவு பகுதியை சொல்லுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது எனக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்தது, யோசனையாக இருந்தது. ஏன்னா தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஆனால் இறைவன் அந்த பெருங்கருணையோடு இதை இன்ன நாளைக்கு இப்படி முடிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய திருவுருளாக இருந்தது. அது இன்னவாறு இன்றைய தினம் அது நிறைவு பெற்றது. ஆகையினாலே எண்ணி பார்த்து மகிழ வேண்டிய ஒரு தினமாக, இதனை நானே குறித்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய தருணமாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் திருமூலருடைய குருவர்களையும் சிவபெருமானுடைய திருவருளையும் பெற்று பல்லாண்டு வாழ்க 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 என்று அத்தனை அடியார்களையும் வாழ்த்துகிறார் என்று சொல்லி உங்களையும் அடியேன் வாழ்த்தி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். நாளைய தினமும் வகுப்பு இருக்கிறது. நாளைய தினம் ரீகேப் தொடங்குகிறது. அவசியம் வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். கொஞ்சம் அப்படியே இருங்க. அறிவிப்பு. திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அப்படியே அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 16 ஆண்டு காலம் இன்றைக்கி வகுப்பு நிறைவேறுகிறது. இது எதாவது பேச ஆரம்பித்தா பேச முடியாது, அந்த சூழ்நிலை தான் இருக்குது. எனக்கா பேச நேரமே இல்லை. இவர் மகா தீபாராதனை காமிப்போம். அதுக்கப்புறம் நம்ம திருமண தீபாராதனை காமிச்சு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நாளை முதல் தொகுப்பு நிகழ்ச்சி இருக்கின்றது. எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். அது வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. என்னன்னாக்கா, நம்ம ஆசிரியரை என்ன தான் நம்ம பாராட்டினாலும் அதுக்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது. எவ்வளோ வேணால் பாராட்டிகிட்டே இருக்கலாம். அன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னாக்கா, நம்ம ஐயாவுக்கு ஒரு மாலை சொடுக்க போகிறோம். நம்ம வாழ்த்து மாலை. ஒருத்தரும் யார் யார் விரும்பிங்களோ அவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த திருமந்திரம் கட்டாயம் எல்லா வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு எந்த மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லி 2 நிமிஷம். நிறைய பேர் இப்போ பேர் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப நேரம் அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடும். அதனால் 2 நிமிஷம் ஆளாளுக்கு வந்து பேசலாம். முன்னாடியே பேர் கொடுத்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மாலை நடக்கும். நேரம் எப்போன்னு நாங்கள் இப்போ சொல்கிறோம், நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால் அந்த நிகழ்ச்சியை நீங்கள்லாம் திரளாக கலந்துக்கணும். முன்னாடியே வந்தால் தான் ரேண்டமாக கூப்பிடும். யார் பேர் வேணால் வரும். பேர் கூப்பிட சமயத்தில் அவங்க இல்லைனாக்கா வாய்ப்பு போயிடும். வருத்தப்படக்கூடாது, நிறைய பேர் இருக்கிறதுனால. எனவே அந்த ஒரு புகழ் மாலையை நம்ம ஐயாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், திருமூலருக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ முன்னாடி காலத்தில் 9 தந்திரம் முடிச்சிருக்கலாம் யாராவது, ஆனால் தெரியல. நமக்கு தெரிஞ்சு ஒரு 1 முதல் 9 தந்திரம் நிறைவாக பண்ணுற ஒரே ஆசிரியர் நம்ம ஆசிரியர் தான். நம்ம என்ன சொல்கிறது, ஆதீனமே சொல்லிட்டு போயிட்டார், இவர் இதுக்காக தான் வந்தான்னு சொல்லி. தர்மபுரம் ஆதீனம் தன் வாயாலே தன்னோட வாக்கினாலே சொன்னது, இவர் இதற்காக தான் வந்திருக்கின்றார் என்று. அதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். எனவே நம்ம திருமூலராக பார்க்குறது ஐயா தான். வேறு நமக்கு அவர் மூலமாக தான் திருமூலர் எல்லாத்தையும் உபதேசித்தார். மூலன் உரை செய்த 3000 தமிழ் நம்ம ஐயா மூலமாக தான் வந்தது. இதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டார். ஏன்னா அவருக்கு எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ அதெல்லாம் தாண்டி நமக்கு ஐயா இந்த 16 ஆண்டு காண்டமாக நமக்கு திருமந்திரம் சொற்பொழிவு எடுத்திருக்காரு. அவள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ்.
எந்த திருமணத்துக்கும் போகிறது கிடையாது, எங்கேயும் போகிறது கிடையாது. வகுப்பு தான். தன்னோட உடல்நலத்தை பற்றி எந்த கவலையும் படாமல் இந்த வகுப்புக்காகவே ஐயா வாழ்த்து கொண்டிருக்கின்றார். இன்னும் திருமணத்தில் நிறையா தொடரும். திருமணம் நிறைவேறாது, கவலைப்பட வேண்டாம். திருமணத்தை முடிக்கிறது நம்ம யார்? அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எனவே திருமணங்கள் நிறைவாகல, 9ஆம் நாள் நிறைவாகிருக்கின்றது. இதில் தொகுப்பு நாளிலிருந்து ஆரம்பிக்க போகின்றது. எனவே நாளிலிருந்து மிக திரளான நீங்கள்லாம் வந்து கலந்து கொண்டு தொகுப்பை கேட்க வேண்டும். அந்த 9 தந்தத்தில் வந்து நீங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளாம் கல்யாணத்துக்கு போவோம், ஏதாவது விசேஷம் வீட்டில் 4 பேர் வந்துடுவாங்க. ஐயாக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து பாடம் எடுப்பார். நம்ம எங்கே வேணால் போயிட்டு வருவோம் இல்லையா? அதனால் நமக்கு தான் தேவை. அந்த தொகுப்பு வகுப்பை கேட்டாலே நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் புலப்படும். அதை வந்து இன்னொன்று தொகுப்பு சொல்கிறது வந்து ஒரு யானையை வந்து ஒரு குண்டு அந்த ஊசி முனையில் வந்து செலுத்துகிற மாதிரி, ஊசியில் கோக்கிற மாதிரி அந்த வேலையை ஐயா 3 நாள் செய்ய போகிறாங்க. அது அவங்க தான் செய்ய முடியும். எனவே நீங்கள் அத்தனை பேருமே வந்து தொகுப்போக்குள்ளே கலந்துக்கணும். ஆன்லைனில் கேட்குறோம், கலந்துக்கணும். அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சிக்கு 6 வேணுமோ முன்னாடியே பேர் கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு தரப்படும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு முக்கியமான வகுப்பு இருக்கின்றது. 3 நாள் தொகுப்பு முடித்து அன்றைக்கி வந்து ஐயா ஒரு 9ஆம் தந்தத்தை ஒரு கடைசி தொகுப்பு அன்றைக்கி இருக்கும். எனவே எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். குருவே சிவமென கூறினிருந்து என்று கூறிக்கொண்டு இப்போ மகா தீபாராதனை இருக்கின்றது. அது எல்லோரும் நிறைவாக பார்த்துவிட்டு அப்புறம் நம்ம ஐயாட்டுக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, குவளை கண்ணு கூரன் காண்க. இன்று இந்த நிகழ்ச்சி அத்தனை பேருமே சாமியோட கருணைக்கு மிகவும் பாத்திரமாக இருக்கின்றார். ஏன்னா வந்துட்டு போனவங்க கூட இருக்காங்க. இந்த நிறைவு சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பாக்கியம். நீங்கள்லாம் பல ஆண்டுகள் தவம் செய்ததுனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, நம்மளாம் உட்காந்துருக்கோம். இந்த 3000வது பாடல் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம சொக்கநாதருக்கும் கமல விநாயகருக்கும் திருமலருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். முக்கியமாக ஆசிரியர் வணங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது மகா தீபாராதனை. திருச்சிற்றம்பலம்.